இஸ்லாமிய குடும்பவியலிலே ஆண்கள் நிர்வாகம் செய்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் என்பதையும், பொருளாதார பிரச்சனை அனைத்திற்கும் ஆண்களே பொறுப்பாளிகள் என்பதையும் கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம். ஆண்கள் குடும்பத்தை நிர்வகிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஆண்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் தங்களுடைய மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பி அவர்களுக்கு இரட்டை சுமையை சுமத்தி அவர்களுடைய இயல்புக்கு மாறான ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது. அந்த கஷ்டங்களை நாமே சுமந்து கொண்டு அவர்களை சிறந்த முறையில் கவனிக்க வேண்டும் என்பதற்குரிய பல காரணங்களை நம்ம பார்த்தோம். பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களை வேலைக்கு அனுப்புறது என்பதுல கூடுதலாக நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, அந்த வேலைக்கு அனுப்பக்கூடியவர்கள் எதற்காக அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், ரெண்டு பேருடைய சம்பாத்தியம் சேர்ந்தா செழிப்பா வாழலாம். பணம் தான், பணத்தை தவிர ஒரு எந்த நோக்கமும் கிடையாது. இப்ப ஆண் சம்பாதிக்கிற மாதிரி இன்னொரு மடங்கு பெண் மூலமாக வறுமையானால் குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கும், சொத்து சுகம் சேர்க்கலாம், வசதியை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் எல்லாரும் வேலைக்கு அனுப்புகிறார்கள். இது மற்றவர்கள் இப்படி எல்லாம் உலகத்துடைய பொருளாதார கணக்கு போடுறது என்பது அவங்க உலகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டவங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமானது இல்லை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடிய அல்லாஹ் நமக்கு பரக்கத்து என்ற மறைமுகமான ஒரு அருளை தருகிறான். நிறைய பொருளாதாரத்தை தந்துவிட்டு அதுல நம்முடைய தேவைகள் நிறைவேறாம ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த நிறைய பொருளாதாரத்தினால நமக்கு நன்மை கிடையாது. லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் அதை விட லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகி போய்விட்டால் அந்த அதிகமான வருமானத்தினால எந்த ஒரு நன்மையும் இல்லை. 10,000 ரூபாய் வருமானம் 12,000 ரூபாய் செலவானா அதுக்கு அந்த 10,000 ரூபாய்னால அது நன்மை இருக்குதா? 5,000 ரூபாய் வருமானம் 4,000 ரூபாய் செலவானா அது நன்மை, 1,000 ரூபாய் மிச்சமாகும். அப்ப முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இந்த பொறுப்பு ஆண்கள் மீது சுமத்தி இருக்கிறான் இல்லையா? இதை யாரெல்லாம் கொள்கையளவுல ஒத்துக்கொண்டு நடக்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் செய்யற உதவி என்னன்னு கேட்டா, மறைமுகமான ஒரு அருளை செய்கிறான். ஆண்கள் மாத்திரம் நம்ம சம்பாதித்து மனை மக்களை காப்பாற்றுறோமே, நம்ம இருக்கக்கூடிய ஒரு செழிப்புல ஆணும் பெண்ணும் வேலை செய்யக்கூடிய சமுதாயம் இல்லை. நீங்க கணக்கெடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பெண்களை வேலைக்கு அனுப்பி அவங்களையும் சம்பாத்தியம் பண்ணி மனுஷன் எப்படி கணக்கு பண்றான்? 2 சம்பாத்தியம், 2 சம்பளம், ஆம்பளை சம்பளம் பொம்பளை சம்பளம் சேர்ந்தா நம்ம 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும், அதை வச்சு நல்ல சொகுசா இருக்கலாம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனா அவர்களை பார்த்தீர்களே, ஆனால் அந்த சம்பளத்துக்கு உரிய அளவுல அந்த செழிப்பு தெரியுமா? செழிப்பு தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமங்களை தான் அனுபவிப்பார்கள். நம்ம ஒரு ஆண் மட்டும் ஒரு 5,000 படிக்காத ஒரு சமுதாயம் வரை இருக்கிறோம். 5,000 6,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நம்ம பெரும்பாலும் வேலை செய்யக்கூடியவர்களாக அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த 5,000 6,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொண்டு அவனும் சாப்பிட்டு பிள்ளைகளையும் சாப்பிட கொடுத்து படிக்க வச்சு நகை போட்டு நல்லா தான் வச்சிருக்கான். நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஒரு ஆளுடைய சம்பாத்தியத்துல மனைவி மக்கள் தாய் தந்த அத்தனை பேரும் சாப்பிட்டாலும் அதுல நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது. நம்ம என்ன கணக்கு பண்ணிடக்கூடாது? தொகை அதிகமா வந்தா நல்லா இருக்கலாம் என்று முஸ்லீம் கணக்கு பண்ணவே கூடாது. தொகை அதிகமா குறைவாங்கிறது மேட்டரே கிடையாது. தொகை கொஞ்சமா இருந்தாலும் அல்லாஹ் அதுல பரக்கத்து செய்யறானா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு நோயை கொடுத்துட்டானா, 2 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணிட்டானா, அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன வேலை? அந்த 1 லட்சம் ரூபாய் தராம இருந்தான்னு வைங்க, இந்த 2 லட்சம் ரூபாய் நோயும் தரலன்னு வைங்க, மிச்சம் தானே. இப்ப 1 லட்சம் ரூபாய் கடனாளியா போயிடுறாங்களே. அப்ப நம்ம என்ன கணக்கு பண்ணணும்? அல்லாஹ் இப்படி ஒரு செட்டப்பை பண்ணி இருக்கிறான். கண்டிப்பா நம்முடைய வருமானத்துல பரக்கத்து செய்வான். நம்ம தொகை கம்மியா இருந்தாலும் நம்ம தேவை நிறைவேறும், நம்ம கஷ்டப்படுற மாதிரி வராது. அப்படிங்கிற முதல் விஷயத்தை என்ன செய்யணும்? இந்த பரக்கத்தை, அல்லாஹுடைய மறைமுகமான ஒரு பரக்கத்து என்ற அருள் இருக்கிறது என்பதை நம்ம நம்ப வேண்டும். எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒருத்தர் முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் தங்குறார். அவருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றாங்க. சாப்பாடுனா என்ன? அங்க ஜக்காத்துடைய ஒட்டகங்கள்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து பால் கறந்து கொடுக்கறதா உணவு. ஒட்டகத்துல இருந்து கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒரு ஒட்டகம் எத்தனை லிட்டர் கொடுக்கும் தெரியல, அவளையும் குடிச்சு போடுறாரு. குடிச்சு என்ன செய்யறாரு? இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கிறாரு. இன்னொரு ஒட்டகத்துல இருந்து கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதையும் குடிக்கிறாரு. இன்னொன்னு இருக்குமான்னு கேட்கிறாரு. இன்னொரு ஒட்டகத்தில இருந்து கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க, அதையும் அவர் குடிச்சிடுறாரு. குடிச்சு நல்லா கவனிச்சாங்களேங்கிற சந்தோஷத்துல இஸ்லாமியர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அடுத்த நாள் முஸ்லீம் ஆயிடுறாரு.
முஸ்லீம் ஆன பிறகு அடுத்த நாள் அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அவர் கொடுக்கறாங்க, ஒரு ஒட்டகத்துல கலந்து கொடுத்தாங்கல்ல பால், அதை அவர் குடிக்க முடியல, அதுவே குடிக்க முடியல, போதும் போதுங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின் இருக்கிறான, இறைவனை நம்பக்கூடிய ஒரு மூமின் ஒரு குடலில் சாப்பிடுகிறான், மூமின் இல்லாதவன் 7 குடலுக்கு சாப்பிடுகிறான். நம்ம ஒரு குடல்னா மற்றவங்களுக்கு 7 குடல்னு சொல்றாங்க ரசூல். இந்த உதாரணத்தை பார்த்து விட்டு கண் முன்ன நடந்த இந்த அதிசயத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, இது நீங்க ஆச்சரியப்படாதீங்க, நமக்கு அந்த ஒரு ஒட்டகத்தினுடைய பாலை என்ன செஞ்சிருது, வயிறு நிறைஞ்ச மாதிரி காட்டுறது, மனசு நிறைஞ்ச மாதிரி காட்டுறது, அதுல இருந்து கிடைக்க வேண்டிய சத்துக்கள்லாம் கிடைத்து போய் விடுகிறது. அவருக்கு என்ன செய்யறது, திருப்பி திருப்பி ஒட்டகத்தை பாலை குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, பத்தல, அந்த வயிறு கொள்ளுது. அப்ப நிறைய போட வேண்டி வந்துருது, ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான். அப்ப அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பரக்கத்து ஒன்று இருப்பதை மூமின் ஒரு குடல்ல சாப்பிடுறான் என்ற ஒரு செய்தியின் மூலமாக சொல்றாங்க. அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எத்தனையோ சமுதாயங்கள்ல புருஷன் வேலைக்கு போற மாதிரி மனைவியை அனுப்பி 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்து சாதாரண நிலையில இருக்கிறாங்க. நம்ம வெளிநாட்டுல போய் 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இருக்கிறான், அவன் தான் வீடு கட்டுறதை பாக்குறீங்க. அவங்க குடிசையில் இருக்கிறாங்க, நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, வீடு வாசலை கட்டி நல்ல வசதியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு மூக்குப்பட்டு கூட வழி இல்லாம இருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம், இங்க இருந்து வரைக்கும் அடுக்கிற அளவுக்கு அந்த வருமானம் கம்மி தான். இந்த வருமானம் கம்மியில இவ்வளவு எப்படி செய்ய முடியுது, காசு கம்மியா இருந்தாலும் அதை விட குறைவான காசுல நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது. அதனால நமக்கு மிச்சமாகிறது. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா கூட என்ன பண்றான், அவன் எனக்கு 10000 ரூபாய்க்கு ஒரு நகையை போட்டு அது பெருசா சொல்லிட்டு 10000 ரூபாய்க்கு நகை போட்டேன் அப்படிமா, இவனுக்கு 10000 ரூபாய் பிசாத்து, ஒரு புடவைக்கு 10,000 நம்ம ஆளுக்கு. இவன் என்ன செய்யறான், ஒரு மகளுக்கு எடுத்து கொடுக்கறாருன்னா அது பாட்டு கிலோ கணக்கில் எடுத்து கொடுக்கறான். ஆசை என்ன, வரதட்சணைக்காக சொல்லல, அவனா விரும்பி பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைச்சாலும் கூட அந்த மாதிரி கொடுக்கிற அளவுக்கு ஒரு பரக்கத்தை எல்லாம் செய்யத்தானே செய்யறான். அதனால நீங்க என்ன நினைக்கிறேன், பொருளாதார தேவை, அதிகமான காசு கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மற்றவர்கள் எப்படி கணக்கு பண்ணி பெண்களை வேலைக்கு அனுப்புகிறார்களோ அந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய செட்டப்புக்கு மாத்தமா இப்படி நம்ம ஆசைப்பட்டால் வேணும்னா 15000 ரூபாய்க்கு 30000 ரூபாய் கிடைக்கும், 30000 ரூபாய் கிடைச்சி 40000 ரூபாய் செலவாகி போயிடும். 30000 ரூபாய் அல்ல தர்மம் என்ன செய்வான், அந்த பரக்கத்தை உறிஞ்சி எடுத்து கொடுத்தான் அல்ல தருவான். பரக்கத்து இல்லாத அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு 30000 ரூபாய் வர்ற மாதிரி தெரியும், 40000 ரூபாய் போறது உங்களுக்கு தெரியாது. கடைசியில கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா மிச்சமா இருக்காது, கையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ் நம்ம மீது அந்த பொறுப்பை சுமத்தி இருக்கும் பொழுது நம்ம தான் சுமக்கணும். சுமந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, மறைமுகமான அருள் இருக்குது. இப்படி நினைத்து விட்டோமே ஆனால் எந்த ஒரு கட்டத்திலும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பணும் என்கிற நிலைமை நமக்கு வராது. அது போக இன்னொன்றையும் நம்ம பார்க்கணும், நம்ம இந்த உலகத்துக்காக உள்ள சமுதாயமா, நான் நேற்று வரைக்கும் சொன்னாலும் உலகத்தில் உள்ள கணக்குப்படி அவங்க வேலைக்கு போக கூடாது. நம்ம முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் மறுமைய இலக்காக கொண்ட ஒரு சமுதாயம். இந்த உலகத்துல வறுமையில இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதுக்காக வேண்டியெல்லாம் நம்ம நெறியெல்லாம் மீறிடக்கூடாது. இப்ப நம்ம வறுமையா ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, புருஷன் மட்டும் சம்பாதிக்கிறாரு, சோறு திங்க ஏழுமா அதை பாருங்க, ஏழும்னு சொன்னா அதுல திருப்தி அடைஞ்சுக்கிறங்க. மற்றவர்களை பார்த்து பொறாமப்பட்டு அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கிறான் இந்த மாதிரி ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் பேசக்கூடிய, ரசூலையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் பேசக்கூடிய நாம அவங்களுடைய வறுமை எப்படி இருந்துச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, ஒரு பேரிச்சம்பழம் தான் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. பேரிச்சம்பழம் தண்ணியும் முடிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நல்ல சொகுசா வாழணும், டீயும் அது வாங்கணும் இது வாங்கணும் என்பதற்காக வேண்டி கூடுதலா உழைங்க தப்பு இல்ல, அதுக்காக நீ மனைவியை கொண்டு வேலைக்கு அனுப்பிடாது. நல்ல வசதி வேணும் என்பதற்காக வேண்டி உங்களுடைய மனைவிமார்களை வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சு பாத்துறாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டம் சிரமம், அந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டம் சிரமத்தை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி நிலையில ஒருத்தவங்க கூட நீ உலகத்துல இல்ல, அவ்வளவு பெரிய வறுமையில் அவங்க இருந்தார்கள் என்பதையும் நம்ம இது ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன நீங்க பார்க்கணும்னு கேட்டா, பெண்களை வேலைக்கு அனுப்புற காரணத்தினால இன்னொரு ஒரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக நாட்டுக்கே பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது, நாட்டு மக்களுக்கே பெரிய நஷ்டம் ஏற்படுது. ஏன், ஒருத்தன் ஒரு வேலைக்கு போறான்னு வைங்க, அவனுக்கு ஒரு எல்லாருக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு நாட்டில் இல்ல, வேலை இல்லா திண்டாட்டம் தலை விரிச்சு ஆடுகிறது, எல்லாருக்கும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு ஆம்பளை வேலைக்கு போனா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் காப்பாத்திக்கிறானா அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை ஆயிடுச்சு. ஆனா இப்ப நடைமுறையில் என்ன இருக்குது, புருஷன் வேலைக்கு போனா அந்த செல்வாக்கு வச்சு பொண்டாட்டி வேலைக்கு சேர்த்து விட்டுறான். அப்ப ஒரு குடும்பத்துக்கு 2 வேலையா போயிடுது. ஒரு குடும்பத்துக்கு எத்தனை வேலை, 2 வேலை ஆகும் பொழுது இன்னொரு ஆம்பளைக்கு கிடைக்கும்ல அந்த வேலை, அதை கொண்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்ல, அது பாதிக்கப்படுகிறது. அப்ப நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போவதற்கும்
சமநிலை, பொருளாதார சமநிலை இல்லாமல் போவதற்கும் வேலையில்லா திண்டாட்டம் பெருகுவதற்கு என்ன காரணம்? ஒரு ஆம்பளை வேலைக்கு போனா அந்த ஆம்பளையுடைய வேலை நீங்க எடுத்துக்கிறீங்க, குடும்பத்துடைய வேலை எடுங்க. ஆம்பளைக்கு வேலை பொம்பளைக்கு வேலை இல்லைன்னு அப்படி கணக்கு பார்க்கறான். ஒரு புருஷன் வேலைக்கு போனான்னு அவனுக்காக வேலைக்கு போறான், பொண்டாட்டியும் சேர்த்தான வேலைக்கு போறான், அவளையும் காப்பாத்துறதுக்காக சம்பாதிக்க போறான். அப்போ ஒரு ஆம்பளைக்கு வேலை கொடுத்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள வேலை அது. ரெண்டு பேருக்காக அவன் வேலை செய்யறதுக்கு தான் அந்த ஊதியம் கொடுக்கறான். அப்ப அப்படி எடுத்துக்கொண்டோமையானால் இந்த பெண்கள் வேலைக்கு, எல்லா பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது யாரெல்லாம் போவா? யார் படிச்ச வேலையில் இருக்கிறான்னு அவனுடைய குடும்பத்தாரா போயிருவாங்க. அப்ப ஒரு குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வேலை பார்ப்பாங்க, இன்னொரு குடும்பத்தில் உள்ளவனுக்கு வேலைக்கு கிடைக்காது, ஆம்பளைக்கு வேலை கிடைக்காது. அப்ப வேலை இல்லைன்னா குடும்பங்களை சந்தில் அடிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்ப பொருளாதார சமநிலையும் இது பாதிக்கிறது. வேலை வாய்ப்புல உள்ள சமநிலையும் இது என்ன செய்கிறது? பெண்களும் வேலைக்கு போற காரணத்தினால பாதிக்கிறது. இது என்ன நான் நீண்டு பிரிச்சு பார்க்கறதுனால வர்றது. ஆணு பெண்ணு வேலைக்கு போனா ஒரு குடும்பம் நீங்க எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க, அவன் தானே போற, நான் ஏன் போகலன்னு எடுத்துக் கொடுக்கிறார்கள். இது ஒரு அடிப்படையை நீங்க பார்க்கணும். இதுவும் ஒரு கேடு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, வேலைக்கு போய் எல்லாரும் போறதுனால. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பெண்கள் வேலைக்கு போறது சம்பந்தமாக முக்கியமான ஒரு மேட்டர். அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த மாதவிடாய் நேரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க இயல்புக்கு மாத்தமா இருப்பார்கள். அதனால இயல்புக்கு மாத்தமா ஒரு டென்ஷன், ஒரு கோபம், அந்த நேரத்தில் கூடுதல் ரெஸ்ட் தேவைப்படும். இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பார்கள். வீட்டிலேயே இருந்தார்கள் வைங்க, அப்ப அவங்க நினைச்சா படுத்துக்கிடுவாங்க. சின்ன வேலையை செஞ்சுட்டு பெரிய அளவுல சமையல் வேலையில கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பல 5-6 வகையை செய்யறது 2 வகையில சுருக்கிட்டு என்ன செய்வாங்க, நினைச்ச நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துக் கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலைக்குன்னு போயிட்டார்களே, ஆனால் எல்லா நாட்களும் அவங்க வேலைக்கு போகணும். 20 நாள் 25 நாளைக்கு ஒழுங்கா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அதுவே டென்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப அதோட இதுவும் சேர்ந்து கொள்ளுமே கூடுதல் டென்ஷன். நினைச்சவன அவங்க அந்த மாதிரி ஓய்வு எடுக்க முடியாது. அந்த டென்ஷனாலே அவர்களுக்கு ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுவதாக இன்றைக்கு விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அது சொல்றாங்க. அந்த மாதவிடாய் நேரத்தில் அவங்க கொஞ்சம் லைட்டா இருக்கணும், அதிகமான சுமைகளை சுமக்க கூடாது, அது அவங்களை பாதிக்கும் என்ற மாதிரி அப்படி ஒரு பலவீனத்தையும் எல்லாம் என்ன செய்யறான், பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி ஒரு 45 வயசுல எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய்க்கான அந்த சுரப்பிகள் குறைய ஆரம்பிச்சு விடும். மாதவிடாயுடைய பிரச்சனைகள் வந்தோன்னு அந்த 45ல இருந்து 50 வயசுல அவங்களுக்கு மாதவிடாய் நின்று போயிடும். இந்த 45 to 50 வயசு உள்ள அந்த பருவம் இருக்குதுல, பயங்கரமான பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும். ஆத்திரம் வரும், கோபம் வரும், உடல் அப்படி தலைகீழ உடல் மாறுதுல, உடல் சீரா இயங்கி கொண்டிருந்த ஒரு உடல்ல திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான ஒரு நோய்கள்லாம் வரும், பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரும். அதுல இந்த மென்சஸ் நின்று போன அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் கேட்டா அவங்களுக்கு வியர்வை சுரப்பி பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி ஏசியில உட்கார்ந்தாலும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொஞ்ச நாளைக்கு அதுவரை இருந்து கொண்டிருக்கும். இப்படி எல்லாம் இருக்கிறவனுடைய வேலையை கொண்டு நிப்பாட்டி ஒரு அளவு வீட்டில் இருந்தாங்கன்னா அது மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு தகுந்தவாறு அப்படி நிறைய இருக்கு. நீங்க இதெல்லாம் நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீர்களே, ஆனால் இந்த மென்சஸ்னால அவங்களுக்கு அந்த என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, அது நிக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எத்தகைய பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்க. ரொம்ப திடீர்னு கோபம் வரும், எரிச்சல் வரும். அதே மாதிரி இந்த 45ல இருந்து 50 வயசு வரைக்கும் உள்ள மனைவியரை பெற்றவர்கள் அவங்க விஷயத்துல கூடுதலா என்ன செய்யணும், கேர் எடுக்கணும். ஏன் அந்த நேரத்தில் எப்பவும் மாதிரி அவங்களை எடுத்துக்க கூடாது. திடீர்னு உங்களை மாற்றம் பார்த்து நல்லா தானே இந்த மாதிரி திட்டால இந்த மாதிரி கோவப்படுறாங்க நினைச்சிடக்கூடாது. ஏன் நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் பரிவு அதிகமாக்க வேண்டும். உடல் ரீதியா அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் ஏற்படுற காரணத்தினால அவங்க நேற்று இருந்த மாதிரி இருக்க மாட்டார்கள். இந்த 45ல இருந்து 52 வயசு வரைக்கும் உள்ள பெண்களுடைய அந்த காலகட்டம் இருக்குதுல, அவங்களுக்கு பலவிதமான ஒரு டென்ஷனையும் கோபத்தையும் காட்டக்கூடிய ஒரு பருவமா இருக்கும். அப்ப அதனாலதான் இப்படி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். மற்ற நேரத்தில் நல்லா இருந்தவங்க கூட என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் ஒரு கோபமாகவும் நம்ம மேல அன்பு இல்லாதவர்கள் மாதிரியும் தென்படுற வகையில அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும்லாம் சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது இஸ்லாம் ஆண்கள் மீது பொருளாதார அந்த சுமையை சுமத்தி இருப்பது ரொம்ப அறிவுபூர்வமானதாகவும் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் மனித குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இது போக பெண்கள் வேலைக்கு போறதுனால ஆம்புடைய வேலையும் பாதிக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இவனா வேலை செஞ்சா சும்மா வேலை செஞ்சுட்டு இருப்பான், பொம்பளை கொண்டே வச்சா இவன் வேலையை செய்ய மாட்டேங்கிறான். பாதி பேர் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஒரு அலுவலகத்தில் ஆணை பண்ணி கொண்டு வச்சேன்னு சொன்னா இவன் இருந்து பார்க்கிற வேலையை இவன் பார்க்கணுமா இல்லையா, இவனுடைய வேலையை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கும் பொழுது என்ன ஆயிடுது, அவன் அவனால வேலை செய்யறது இல்லை, அங்க உட்கார்ந்து வேற மாதிரியான ஒரு சேட்டைகள் பண்ணக்கூடியதாக ஆண்களுடைய அந்த வேலை திறன் குறைந்து விடுகிறது சொல்றாங்க. ஆண்கள் மாத்திரம் இருக்கிற நிறுவனத்தில் எவ்வளவு வேலை பார்ப்பார்களோ, எவ்வளவு ஈடுபாடா பார்ப்பார்களோ, பொறுப்பாக பார்ப்பார்களோ, அதிலிருந்து என்ன செய்து பெண்களும் சேர்ந்து
பெண்கள்னா அந்த மாதிரி ஒரு ஒரு வயசுல, ஒரு நடுத்தர வயசுல, ஒரு 18 இருந்து ஒரு 35 வயசுக்குள்ள உள்ள பெண்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல வேலை செஞ்சான்னு சொன்னா இவனால என்ன செய்யறது இல்ல, வேலையில ஈடுபாடாக அவன் செய்வது கிடையாது. அப்ப இதுல சேர்க்கறதுனால ஆணுடைய வேலை பாதிக்கிருப்பாங்க. பெண்களுடைய வேலையை சேர்த்தாங்க, பொம்பளை இல்லாம நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க. ஒரு பொம்பளையுடைய வேலையை செஞ்சதுனால எக்ஸ்ட்ரா நிறுவனத்துக்கு நஷ்டம் தானே தவிர அவன் இல்லாம இருந்து அந்த வேலையை சேர்த்துமா பார்த்திருப்பான். அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களுக்கு கமர்ஷியலா எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யறது, அதனாலேயும் நஷ்டம் ஏற்படுது என்றெல்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் இதெல்லாம் மிஞ்சி என்ன செய்யறாங்க என்று கேட்டா, இந்த பெண் உரிமை புரட்சின்னு ஒரு கிறுக்குத்தனம், மூடத்தனமான ஒரு சித்தாந்தத்துக்கு பேரு புதுமை புரட்சின்னு வச்சுக்கிட்டாங்க. யதார்த்தத்தை பார்க்கறது கிடையாது, உடற்கூற கவனிக்கிறது கிடையாது, கண்ணு முன்னாடி என்ன விளைவு ஏற்படுதுங்கிறதையும் பார்க்கறது கிடையாது. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பொம்பளை எல்லாம் குடிகாரியா மாறி போறாங்கள அதை பார்க்கறது கிடையாது. ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க கேட்க கூடாதுங்கிற அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. புரட்சிக்கு கேட்டா என்னது, அப்புறம் சமத்துவம். ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது. ஆனா முஸ்லிம்களை பொறுத்தவரை இதெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப பொருளாதார சுமை முழுக்க ஆண்களாகிய நாம தான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த பொருளாதாரம் செலவு செய்யறோம்ல, கடமையோட இஸ்லாம் நிப்பாட்டி இல்ல. கடமையான ஒரு காரியத்தை நீ செஞ்சா கூட அதுக்கு நன்மைகள் இருக்கிறது மறுமையில. இஸ்லாம் எப்படி ஒண்ணு ஆர்வம் விட்டுது, ஆம்பளை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, உண்மைதான். இந்த சம்பாதிக்கிற பணத்தை மனைவிக்கு செலவழிக்கிறதுக்கு, வீட்டு தேவைகளுக்கு செலவழிக்கிறதுக்கு ரொம்ப கணக்கு பண்ணக்கூடாது, ரொம்ப மூடி வைக்க கூடாது. சில பேர் உலகத்துக்குலாம் வள்ளலா இருப்பாங்க, குடும்பத்துக்கு கஞ்சனா இருப்பான். உலகத்துக்கு என்ன செய்வோம், அதுக்காக வச்சுக்கோங்க, இதுக்கு 5 லட்சம் வச்சுக்கிறங்க, 3 லட்சம் வச்சுக்கிறங்க, வீட்டு தேவைக்கு ஒழுங்கா கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் தான் செலவழிக்கிறதுல யாருக்கு நல்லபடியா செய்யணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத அன்ஃபக ரஜுலு அலா அஹ்லிஹி யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகா. வீட்டிற்காக குடும்பத்திற்காக ஒருத்தன் செலவு செய்யும் பொழுது, இறைவா இதை நான் செலவு செய்கிறேன், அவ செலவு அவளே பார்த்துக்கலான்னு மத்தவங்க மாதிரி நானும் விட்டுறலாம், நீ கடமையாக்கி இருக்கிற என்பதற்காகத்தான் இதை நான் செலவு செய்கிறேன், இதற்குரிய நன்மையை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு ஒருவன் குடும்பத்திற்கு செலவு செய்வானேயானால் ஃபஹுவ லஹு ஸதகா, அது அவனுக்கு சதக்கா செய்த நன்மை. இது சதக்கா கிடையாது, தர்மம் கிடையாது, கடமைதான். இந்த கடமையை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, மனைவியை கவனித்தான், கடமையை நிறைவேற்றினான்ங்கிற ஒரு நன்மையை எழுதி கொள்கிறான். மேற்கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இது நான் சொன்னேங்கிறது தானே செஞ்சிருக்கிறான், அதனால இது தர்மம் செஞ்ச நன்மை சேர்த்து எழுதுறான் அல்லாஹ். அப்ப வெளியில உள்ளவர்களுக்கு நீங்க இல்லாதவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா வெறும் தர்மம் மட்டும் கிடைக்கும். குடும்பத்துக்கு செலவழித்தீர்களே ஆனால் குடும்பத்தை கவனித்த பொறுப்பை நிறைவேற்றின நன்மையும் கிடைக்கும், தர்மம் செய்த நன்மை சேதும், இதனால் அது குறைஞ்சிடாது, பெற்ற நன்மை அந்த மாதிரி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திற்காக நம்ம உழைத்து சம்பாதிப்பது என்ன வந்துடக்கூடாது, நீ பாட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற, நான் தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அடிக்கடி குத்தி காட்டுறலாம் வச்சிடக்கூடாது. அதெல்லாம் குத்தி காட்டினா நீங்க அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டாயிரும். நீங்க செலவழிக்கணும், எப்படி செய்யணும், இது நமக்கு அல்லாஹ் சுமத்தின கடமை, இதற்கும் அல்லாஹ்விடத்துல கூலி உண்டு என்று நீங்கள் செய்தீர்களேயானால் அவங்கள்ட்ட ஒரு நன்றி இதுக்காக வேண்டி கூடுதலான எதிர்பார்க்க மாட்டோம். அவங்கள குத்தி என்ன செய்ய மாட்டோம், பெண்களை பேசவும் மாட்டோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குடும்பத்திற்காக ஒருத்தன் செலவு செய்யும் பொழுது நியத்து மட்டும் நல்ல நியத்தாக இருக்குமே ஆனால் ஃபஹுவ லஹு ஸதகா, அது அவனுக்கு நன்மையாக மாறிவிடும். இது புகாரியில 55வது ஹதீஸ், 4006வது ஹதீஸ், 5351வது ஹதீஸ் ஆகிய இடங்கள்ல பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கலன் துன்ஃபிக நஃபகத்தன் தபுத்தகி பிஹா வஜ்ஹல்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி குடும்பத்திற்காக நீ செலவழிக்கிறிய எந்த செலவு நீ செய்தாலும் இல்லா உஜிர்த அலைஹா, அதுக்கு நீ கூலி கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை. மறுமையில அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும், கண்டிப்பா கூலி கிடைக்கும். எந்த அளவுக்கு கூலி கிடைக்கும் என்றால், ஹத்தா மா தஜஅல ஃபீ ஃபமி இம்ராத்திக, உன் மனைவியுடைய வாயில் நீ ஊட்டி விடுகிறாயே அதற்கு உள்பட கூலி கிடைக்கும். ஒரு கவள உணவை நம்ம ஊட்டி விடுறோம்னு சொன்னா ஒரு சந்தோஷத்துல அதுக்கு சேர்ந்து கூடுதல் நன்மை கிடைக்கும், அதுக்கு கூட அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். அப்ப இந்த குடும்பத்தை கவனித்தல் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டா, ஏதோ ஒரு வெறுக்கத்தக்கதா நினைத்துக்கொண்டு செஞ்சிடக்கூடாது. எதனா சில காரியங்கள் நம்ம செய்வோம், வரி போடுவாங்கல்ல கவர்மெண்ட்ல, விரும்பியா எல்லாரும் கட்டுறான், வேற வழி இல்லை நம்ம திட்டிக்கிட்டே கட்டுவோம். வரி கட்டணும்னா என்ன செய்யும், சேல் டாக்ஸ் கட்டு, இன்சூரன்ஸ் எடுமாங்க, இன்சூரன்ஸ் மக சந்தோஷமா போயிட்டா கொடுக்குறோம், இதெல்லாம் கட்டி தொலைய வேண்டி இருக்குது. அப்படித்தான் எல்லாருமே என்ன செய்யறான், அரசாங்கத்துக்கு உள்ள வரிகள் இந்த மாதிரி எல்லாம் வரிகள் எல்லாம் கொடுக்கறான்.
குடும்பத்துக்கு செய்யறது அப்படி நினைச்சிட கூடாது. வரி மாதிரி இருக்கலாம் கொடுத்தாலே நம்ம மட்டும் இருந்தா நல்லா இருக்கலாமே, இது இப்படி நினைச்சீங்கன்னு வைங்க, ஒண்ணும் இருக்கா, இப்ப நன்மை இல்லாம போயிடும் மறுமையில. அதனால என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்டி விடுகிற ஒரு கவளம் உணவு இருக்குது, அது உள்பட அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி கிடைக்கும். இது புகாரியில 56, 1296, 2472, 2744, இன்னும் ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது. புகாரில் நிறைய இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் நினைச்சா தான் அந்த வெறுப்பு இல்லாம ஒரு கடமைக்கு செய்யறோம் நீங்க செஞ்சிடக்கூடாது. ஒரு இபாதத்து செய்யறோம், மறுமை இப்ப தொலைக்கு வந்திருக்கீங்க, பயான் கேட்கறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, இதெல்லாம் இப்படி நன்மையை நாடுறீங்க, வேற ஏதாவது உலகத்துல ஏதாவது எதிர்பார்க்க செய்யறோம். இப்படியாக நம்ம என்ன செய்யணும், குடும்பத்துக்கு செலவு செய்யறதையும் எடுத்துக்கொண்டு செலவழிக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் செலவு செய்வதிலேயே சிறந்தது எதுன்னு பட்டியல் போடுறாங்க. அஃலலு தீனாரில் யுன்ஃபிகுஹு ரஜுலு, ஒரு ஆண் செலவழிக்கக்கூடிய தீனார் தங்க காசுகளிலேயே சிறந்தது எதுவென்று சொன்னால் யுன்ஃபிகுஹு அலா ஐயாலிஹி, குடும்பத்துக்கு செலவு செய்யறான அதான் ஃபர்ஸ்ட். இவர் தான தர்மம் மத்தெல்லாம் அப்புறமேல வந்துடும். முதல் இடம் எது, குடும்பத்திற்கு முதல்ல என்னன்னா குடும்பத்துக்கு செஞ்சிட்டோமா, அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சிட்டோமான்னு பார்க்கணும். அதுக்கு செலவழிக்கிறது ஃபர்ஸ்ட் இடத்தில் உள்ளது. அப்போது ஒரு மிகச் சிறந்தது. தீனாருன் யுன்ஃபிகுஹு ரஜுலு அலா தாபத்திஹி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக வேண்டி ஒரு வாகனத்தை வைத்திருப்பான் ஒருத்தன், அந்த வாகனத்துக்கு செலவழிக்கிறான்னு வைங்க, அது இரண்டாவது இடத்துல உள்ளது. தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா அஸ்ஹாபிஹி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராளிகளா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கிறது, யுத்தத்துல போய் அவங்க உயிரை கொடுத்து தியாகம் பண்றதுக்கு போறாங்க, நல்ல காரியத்திற்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி நம்ம செலவு செய்தோம் என்று சொன்னால் அது மூணாவது இடத்துல உள்ளது. மற்றதெல்லாம் அது கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நாட்டையும் ஊரையும் மக்களையும் காப்பாத்துறதுக்கு போர் செய்ய போறாங்களே, அதுக்கு செலவழிக்கிறது விடவும் எது முதலிடத்தில் இருக்கிறது, குடும்பத்திற்கு செலவு செய்வது முதலிடத்தில் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1660வது ஹதீஸ்ல இது எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஆத்தல்லாஹு அஹதக்கும் ஹைரன், உங்கள அல்லாஹ் யாருக்காவது செல்வத்தை நல்ல பரக்கத்தாக தந்து விட்டான் என்று சொன்னால் ஃபல் யபுதா பி நஃப்ஸிஹி, முதல்ல தனக்கு செலவு செய்யணும். ஒருத்தருக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டான்னு வைங்க, அவன் கிழிஞ்ச சட்டையை போட்டு அடுத்தவங்க சட்டை எடுத்து கொடுக்க கூடாது. அவங்க நல்ல சட்டை என்ன செய்யணும், தனக்கு செலவழித்துக் கொள்ள வேண்டுமா. அகலி பைத்திஹி, அதுக்கு அடுத்து குடும்பத்துக்கு செலவழிக்கட்டும். முசாபர் மாதிரி இருந்தா அர்த்தம் யாரும் கேட்க மாட்டான்ல, அது மாதிரி சில அப்படி நடக்குது. அல்ல நிறைய கொடுத்துட்டான்னு சொன்னா நம்ம வசதியா இருக்குது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்கான என்ன செய்யறது, ரொம்ப உள்ளதுல எல்லாமே பார்த்தா எதுவுமே யூஸ் பண்ண ஒரு சாதாரண உன்னுடைய தன்மையில காட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வத்தை நல்லா கொடுத்தான்னு சொன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணு, நீ நல்லா வகையா சாப்பிடு, வீட்டுக்கு நல்லா வீட்டு தேவையான சாப்பாட்டுக்கு உணவுக்கு மற்ற தேவைகளுக்கெல்லாம் செலவு செய்யி. இது முஸ்லிம்ல 3398வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த குடும்பத்திற்கு செலவு செய்தல் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை தரக்கூடிய பயன் தரக்கூடிய காரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அபூ தல்ஹா அவர்கள், அல்லாஹ் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்தை அருளுறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியதை செலவு செய்யற வரைக்கும் நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்தவுடனே அபூ தல்ஹாங்கிற ஒரு சஹாபி, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரங்க. அப்ப அபூ தல்ஹா என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை அருளிட்டான், ஆனா என்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்லயே இந்த ஒரு தோட்டம் ஒன்று வச்சிருக்கிறேன், அது ரொம்ப ஒரு மதிப்புமிக்க ஒரு தோட்டம், நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கும் போல இருக்கு, நல்ல ஒரு மகசூலை தரும் நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, இதுதான் ரொம்ப செழிப்பான ஒரு தோட்டமா இருக்கிறது. அந்த தோட்டத்தில் ரசூலுல்லாஹ் போயிட்டு வருவாங்க, ஏத்தாப்புல இருக்கிறதுனால அந்த தோட்டத்துல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுல உள்ள தண்ணியை குடிச்சிட்டுலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி ஒரு தோட்டம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த தோட்டத்தை அல்லாஹ் நன்மையான காரியத்தை விரும்புறதை செலவழிக்க சொல்றான். நான் ரொம்ப விரும்புறது இதுதான், என்னுடைய சொத்துக்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது எது இதுதான், அதனால இதை நீங்களே வச்சுக்கிறங்க, நல்ல காரியத்தை பயன்படுத்திக்கிறங்க, ஏழை பாளையில கொடுத்துக்கிறங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டாந்து ஒப்படைக்கிறார். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைருஹாங்கிற பேருடைய ஒரு பெரிய தோட்டத்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறேங்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, பஹ் பஹ் மாலுன் ராபிஹுன், ஏன்ப்பா அதை கொடுக்கறது, நல்ல லாபம் தரக்கூடியதாச்சே, விரும்புறதுக்கு இந்த அர்த்தம் இல்ல, நம்ம நல்லா வருமானம் கொடுத்துட்டு அப்புறம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அது வேணாம், வேற ஏதாவது இருந்தா கொடுக்கலாம், நல்ல லாபம் வந்துகிட்டு இருக்கு, நீ அதை போய் கொடுக்குற,
ஏன்னா அந்த தோட்டத்தை பத்தி எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், தொடர்புல இருக்கிற காரணத்தினால அதை கொடுக்க வேணாம். இல்ல ரசூலுல்லாஹ் நான் கொடுத்துறேன், நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். அப்படியே கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீல, அப்படின்னா ஒன்று செய்யி, அன் தஜாலஹா லில் அக்ரபீன், உன் சொந்தக்காரங்களுக்கு கூட கொடுத்துரு. நீ 2 மணி தந்ததானே ஏழைகள் கொடுக்க சொல்ற, ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யி, இது நல்ல நல்ல காரியத்துக்கு நீ பயன்படுத்த நினைச்சேன்னு சொன்னா உன்னுடைய உறவினர்களுக்கு நீ என்ன செஞ்சு பார்த்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த குடும்பத்தாருக்காக வேண்டி நம்ம செலவழித்தல் என்பது தான தர்மங்களுக்காக செலவழிக்கிறதை விட ஒரு மேலானது. இதெல்லாம் கொடுத்த பிறகு அதுக்கு மேலே மிச்சமாக இருந்தா அதை நம்ம தான தர்மங்களை செய்யலாம். இப்படி நம்ம நினைத்து இதுவும் தான தர்மத்தில் அடங்கும், இதுவும் நன்மையில அடங்கும், இதுக்கு மறுமையில கூலி கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அப்ப குடும்பத்துக்கு செலவு செய்யணும்னு இன்னொரு சைடு இருக்கிறது. என்ன செய்யற, இதை ஆண்களுக்கு சொல்லிட்டோமா, பெண்கள் என்ன செய்ய சாக்குண்டு அவன்கிட்ட இருக்குதோ இல்லையே போட்டு கசக்கி குடும்பத்துக்கு செலவு செய்து தந்தாங்க எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்டக்கூடாது. குடும்பத்துக்கு செலவு செய்தல் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே குடும்பத்துக்கு செலவு செய்ய அள்ளியில கொடுக்க சொல்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் விளங்கலையேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அத்ஐமுஹுன்ன மிம்மா தாக்குலூன், நீங்க சாப்பிடுறது அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அதான் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க எதை சாப்பிடுவீங்களோ அது மாதிரி அவங்களுக்கு கொடுங்க. நீங்க சாப்பிடுறதே இவ்வளவுதான் உங்களுக்கு கெப்பாசிட்டினா அதுக்கு மேல கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எதை அணுகிறீர்களோ அதுல இருந்து நீங்க அவங்களுக்கு அணிய கொடுங்க. இந்த தராதரத்தை பார்த்துக்கிறங்க, உங்களுடைய பொருளாதார நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிலையை கஷ்டத்தில் இருக்குமையானால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மேல எல்லாம் மனைவிக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப பெண்கள் என்ன யோசிக்கணும்னு கேட்டா, நம்ம கணவருடைய வருவாய் என்ன, அந்த வருவாய் நமக்கு மட்டுமா சொந்தங்கிறது அவங்க யோசிக்கணும். அந்த வருவாய் நமக்கு மட்டுமா சொந்தம், மனைவிக்கு மட்டுமா சொந்தம்? ஒரு புருஷன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்தில் அவன் தாய்க்கு சொந்த பங்கு இருக்கிறது, அவருடைய தகப்பனுக்கு பங்கு இருக்கிறது. அந்த புருஷனுடைய சொந்தக்காரங்க ஏதாவது ஏழைகளா இருந்தாங்கன்னு சொன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கணவர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இவருடைய வருவாய். நீங்க முதல்ல பெண்கள் புரியணும், ஆண்களுக்கு வரக்கூடிய வருவாய் மனைவிக்காக மட்டும் அவர் சம்பாதிப்பது இல்லை. மனைவி மட்டும் கவனித்த நிலையில் அவர் மூத்தாகிவிட்டால் அல்லாஹ் தப்பிச்சுக்கிறவாரா? தாயை கவனிக்காம முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டு மனைவி மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாருன்னா அல்லாஹ் தப்பிச்சுக்கிற முடியுமா? அப்ப அல்லாஹ் அவருக்கு ஏன் தாயை கவனிக்கலன்னு கேட்பானா இல்லையா? அப்ப நம்ம புருஷன் நரகத்துக்குள்ள தள்ளக்கூடிய வகையில நம்முடைய டிமாண்டுகளை வச்சிடக்கூடாது. நம்ம கணவனுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யணும், முதல்ல வருவாய் என்னன்னு பார்க்கணும். அந்த வருவாயில அவர் எதுக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறாரு, அவரை நல்லவராக்குறதுக்கு பெண்கள் உதவணும், சொர்க்கவாசி ஆக்குறதுக்கு உதவணும். அவரை பாவியாக்குற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்முடைய டிமாண்டுகளை அதிகப்படுத்தி சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் எடுத்து கஷ்டப்படுத்தி கொடுக்காத இது மாதிரி எல்லாம் ஆக்கி செஞ்சிடாம இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவனுடைய குர்ஆன்ல கூட அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், அலல் மூஸி கத்ருஹு வ அலல் முக்திரி கத்ருஹு, வசதி உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறு கொடுக்க வேண்டும், நெருக்கடியா உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வசதியை கவனத்தில் வைத்திருக்கிறான். கடன் வாங்கிட்டாவது கொண்டாந்து தாங்க கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க, இவன்ட்ட எந்த ஒரு சக்தியுமே இருக்காது, இந்த பெருநாள் வருது, பெருநாளைக்கு துணிமணி எடுக்கணும். துணிமணி எடுக்கிறதா என்ன, 4 பேரை பார்த்து நம்ம பொறாமப்பட முடியாது. நம்ம புருஷனுடைய தகுதி என்னவோ அதுக்கு தான் ஆசைப்படணும். பக்கத்து வீட்டுல 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடம் எடுத்துட்டாங்க, அது மாதிரி எனக்கு எடுத்தாண்டு எல்லாரும் கேட்க முடியாது. அந்த சக்தி புருஷனுக்கு இருக்கான்னு பார்த்து என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப அவன்கிட்ட அந்த சக்தி இல்லைன்னு சொன்னா வேண்டி இல்லைங்க இருக்கிற உங்களுக்கு என்ன இருக்கு அது மாதிரி எடுத்து கொடுங்க, நீங்க நல்லதுதான் எனக்கு எடுத்துற போறிய என்கிற அளவுல கணவனை கஷ்டப்படுத்தாத வகையில் இருக்கணுமே தவிர அவனுக்கு சிரமத்தை கொடுத்தா என்ன செய்வான்னா அவன் போய் கடன் வாங்குவான், வட்டிக்கு போய் கடன் வாங்குவான். தௌஹீத்வாதியா இருந்தா வாங்க மாட்டான், இல்லைன்னா போய் என்ன செய்வான், வட்டி கடன் வாங்குவான், அல்லது முக்கியமான சொத்துக்களை போய் விற்பான். ஏதாவது ஒரு பல விஷயங்கள் நண்பர்கள்ட்ட போய் கடன் வாங்கிடுவான். அப்ப கடன் வாங்கினா அவனுடைய சுயமரியாதை எல்லாம் போயிடும், அது திருப்பி கொடுக்க முடியாத நிலை வரும், அவனுக்கு எல்லாம் டென்ஷன் வரும், தூக்கம் வராது, பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான். அப்ப கணவன் நமக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நம்ம அவனுக்கு சுமையை கொடுத்துடக்கூடாது என்பது என்ன செய்யணும், பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இது ஒரு சைடாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா, சில பேர் நல்லா மறக்கத்தான் கொடுத்துருப்பான் நல்லா, ஆனாலும் வீட்டுக்கு கொடுக்குற எண்ணி கொடுப்பாங்க, அது போதுமானதை கூட இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷத்துடையதை கொடுத்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்னன்னா வருஷ வருமானம் தான் ஒரு தோட்டம் ஒன்று பதக்குங்கிற ஏரியாவில் அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் ஒன்று கிடைச்சது. அது போர்க்களத்தில் வர்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்கல்ல, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வரும். அது என்ன செய்வாங்க, ஒரு வருஷ தேவைக்கு உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் தான் நிர்வகிச்சுக்கிடுவாங்க எல்லாத்தையுமே.
வருஷம் தான் அந்த பேரிச்சம்பழம் மகசூல் உற்பத்தி ஆகும் இல்லையா? உற்பத்தி ஆகி வர்ற வருமானத்தை வருஷத்துக்கு ஒருக்கா பிரிச்சு கொடுத்துருவோட சரி, மாசம் அதை டென்ஷன் பண்ணிக்கிற மாட்டாங்க. அப்படியெல்லாம் மாசத்துக்கு தேவையானதை வருஷத்துக்கு தேவையானதை மனைவிகள்கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடியதும் ஒரு முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் பண்ண. அன்றாட சாப்பாட்டு போய் ரசூல் போய் கேட்க மாட்டாங்க, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அரிசிக்கு காசுத்தாங்க, உங்க குழம்பு காசுத்தாங்க. சில ஆளுக்கு அப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு போய் ஒன்னு கேட்கணும். பெண்கள் என்ன செய்யணும்? அரிசிக்கு தனியா கொடுப்பாரு. எத்தனை கிலோ அரிசி? 1 கிலோ. நேத்து 1 கிலோ வாங்கினீங்க, 1/4 கிலோ மிச்சம் இருக்குமே, இப்படி கேட்கலாம் இருக்கு. நேத்தான 1 கிலோ வாங்கினேன், அப்ப 3/4 கிலோ வாங்கினா அன்னைக்கு போதும்ல என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுகள் என்ன இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ரொம்ப பிடிச்சி செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு இல்லாட்டி இல்லாட்டி பரவாயில்ல, அதான் உன்னுடைய தன்மை, உன் தகுதி அதுவா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. தகுதி அல்ல நல்லா தந்திருக்கும் போது இப்படி கொடுக்கறதுனால ஒண்ணு வராதுன்னு வந்தா மொத்தமா கொடுத்துட்டு அவங்க கையை கட்டிக்கிட்டு சேர்க்கட்டுமா, உனக்கு என்ன சேர்த்தானு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவு 5000 ரூபாய் கையில கொடுக்க வேண்டியதானே, மிச்சப்படுத்தி அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வேற ஒண்ணும் செஞ்சிட மாட்டாங்க. உனக்கு தான் உதவ போகுது, உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு தான் அவங்க தரப்போறாங்க. உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது உங்களுக்கு அந்த பணத்தை தருவாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கக்கூடாது, மனைவிட்ட கொண்டு இந்த பொருளாதாரத்தை கொடுத்துடக்கூடாது, அப்படி நினைச்சிடக்கூடாது. அப்படி நடந்தால் உங்களுக்கு தேவையை நான் தரலன்னு சொன்னா, பொம்பளைகளுக்கு ஒரு உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கு. புருஷன் நல்லா பறக்கத்தா இருக்குது, 1000 ரூபாய் தேவை, 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் தர்றான் அப்படின்னு சொன்னா தெரியாம எடுத்துக்கலாமா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவனுடைய காசை தேவைக்கு நியாயமாக எடுத்துக்கொள்வது மார்க்கத்துல அது திருட்டுல வராது, அது பாவத்துல. அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். கோர்ட்ல கேஸ் போட்டாலும் இஸ்லாமிய அரசாங்கத்துல கேஸ் போட இயலாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹிந்து அவங்க வர்றாங்க. ஹிந்துனா யாரு? ஹிந்தாமாங்கல்ல, ஹிந்தா இல்ல பேரு, ஹிந்து தான் அவங்க பேரு. அந்த அபூ சுஃபியானுடைய மனைவி முஆவியா இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய தாயார் ஹிந்து. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கணவரை பத்தி பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ஹிந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, கணவர் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, என்ன செய்யறாங்கன்னா, இன்ன அபா சுஃபியான ரஜுலுன் ஸஹீஹுன், அபூ சுஃபியான் புருஷன் பேர் சொல்லி தான் சொல்றாங்க. வணங்குதா? என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் இருக்காரு, அவர் ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஆளா இருக்காரு. ரசூலுல்லாஹ்ட்ட கணவரை பற்றி அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, ஃபஹல் அலைய ஜுனாஹுன் அன் ஆகுத மின் மாலிஹி சிர்ரன், அவர்கிட்ட தெரியாம நான் அவருடைய காசை எடுத்துக்கொள்வது எனக்கு கூடுமா? அவர் நிறைய காசுலாம் வச்சிருக்கிறாரு, ஆனா தரமாட்டேங்கிறாரு, தேவைக்கு தரமாட்டேங்கிறாரு, தெரியாம எடுத்துக்கலாமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குதி அன்தி வ பனூகி மா யக்ஃபீகி பில் மஅரூஃப், நீனும் உன் பிள்ளைகளும் உங்களுக்கு எவ்வளவு நியாயமா தேவையோ, நியாயம்னா 2 பக்கத்து எல்லாத்தையும் கவனிச்சு, முதல்ல உனக்கு தேவையா இருக்கணும், 2வது அவரை பாதிக்காத அளவு இருக்கணும், இதெல்லாம் நியாயத்தில் அடங்கிடும். நியாயமான முறையில் உனக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொள், அது தப்பு கிடையாதுங்கிறாங்க. இது புகாரில 2211, 2460, 5359, 5364, 6640, இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குறது? வீட்டு தேவைகளுக்கு கணவர் போதுமானது கொடுக்கல என்று சொன்னால் அவர் வைத்திருப்பதை நம்ம என்ன செய்யலாம்? மனைவிமார்கள் அவ்வளவு உரிமை இஸ்லாத்துல போய் வேலைக்கு போறீங்க, எப்படிப்பட்ட உரிமை தந்திருக்கு? போதுமானதை தரலன்னு சொன்னா உங்க பொருள் மாதிரி எடுத்து செலவழிச்சுக்கிற வேண்டியதுதான். இதெல்லாம் கேட்க தேவையே கிடையாது. அதே நேரத்தில் நீங்க அமானிதம் வாங்கி வச்சிருப்பான், தெரிஞ்சு எடுக்கணும். ஏதோ ஒரு ஆள் ரூபாய் கொண்டாந்து வாங்கி வச்சிருப்பான், திருப்பி கொடுக்கறதுக்கு அதை சுட்டு முடியலன்னா மணி பரிசுல வச்சிருப்பான் வெளியே போறதுக்காக வேண்டி, அது இருக்குன்னு நினைச்சிட்டு ஹோட்டல்ல போய் உட்காருப்பான். நீங்க சுட்டிருந்தீங்களா அங்க போய் அதெல்லாம் பாத்துக்கிறோம். அது எடுக்கிறதுனால அவனை பாதிக்காததுனால இருக்கு. அதான் நியாயம்ங்கிறது. நியாயம்னா என்னது? இவருடைய பணம் தானா, மிதமிஞ்சி தான் இருக்குதா, வேற அப்படிலாம் தெரிஞ்சு அதெல்லாம் கண்டிப்பா தெரியும். மனைவிக்கு புருஷனுடைய எல்லா விதமான நல்லது கெட்டதும் தெரியும். அது மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். கணவனுடைய பணத்துல எப்படிப்பட்ட உரிமை கொடுத்திருக்குன்னா கேட்காம கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இந்த உணவுப் பொருள்களை பொறுத்த வரைக்கும் தான தர்மம் செய்யறது, சொந்தங்களுக்கு கொடுக்கறது, இதுகள் எல்லாம் புருஷன் பர்மிஷன் இல்லாம கொடுக்கலாம். வீட்டுல சோறாக்குறீங்க, நல்ல பிரியாணி போடுறீங்க, அக்கா வீட்டு கொஞ்சம் கொடுத்துருங்க, தப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் கணவன் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை. விளங்குதா? 1 கிலோ போட்டு ஆக்குறதுக்கு போல ஒரு 2 கிலோ போட்டு ஆக்கி என்ன செய்யலாம்? அக்கா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு அது மாதிரி கொடுத்து விடுங்க, கேட்கற தர்மம் செய்யுங்க. இதெல்லாம் கணவன் கேட்கவே வேண்டியது இல்லை. கேட்காம நீங்க செஞ்சா அதுக்கு தர்மம் கூலி இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவருடைய உணவுப் பொருளுக்கு தான் இதுக்கா இது, அதுக்காக நீங்க உள்ள நகையத்துக்கு தங்கச்சி கொடுத்து விட்டுறக்கூடாது, ரூபாய் எடுத்து கொடுத்து விட்டுறக்கூடாது. அது எதுக்கு மட்டும் உள்ளது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுப் பொருள் மட்டும் சொல்றாங்க. இது அன்ஃபகத்தில் மரஅத்து மின் தாமி பைத்திஹா, அவள் வீட்டில் உள்ள உணவுப் பொருள்களை ஒரு பெண் செலவழித்தாலேயானால்,
கைர முஃப்சிதத்தின், அவனை நாசமாக்குற மாதிரி இல்லாமல், அவனை புருஷன் அவன் நாசமாக்கி தொலைகிற மாதிரி இருக்கிற 4 மூட்டை அரிசி தூக்கி கொடுத்து விட்டுட்டு அவனை போய் சந்தில விடுற மாதிரி அப்படி பண்ணிடக்கூடாது. அது இல்லாம அவன் நாசமாக்காத வகையில் அவள் செலவழிப்பாளையானால் கானலகா அஜுருஹா பிமா அன்ஃபகத், அவள் செலவழித்ததற்காக அல்லாஹ்விடத்தில் அவளுக்கு கூலி இருக்கிறது. ஒலி ஜௌஜிஹா அஜுரும் பிமா கஸப, அவன் சம்பாதிச்சதுனால அவனுக்கும் கூலி இருக்கிறது. இவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து எடுத்து உணவுப் பொருள்களுக்கு என்ன மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு? பெண்கள் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். எந்த அளவு கொடுக்கலாம்? ஏன்னா உணவுப் பொருளை கணக்கு பண்ண மாட்டாங்கல்ல. சோறாக்கி இருக்கு, பிச்சைக்காரன் வாசல் வந்துட்டான், போனை போட்டு கேட்டு ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான், கொடுக்கலாமான்னு கேட்க முடியும்? இது உணவு பசி கேட்டு வர்றான், இதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம ஆக்க மாட்டோம். 4 பேர் இருந்தா 5 பேருக்கு தான் நம்ம ஆக்குவோம் சமையல் பண்றது. 6 பேர் இருந்தா 10 பேருக்கு தான் நம்ம சமையல் பண்ணுவோம். இது கொஞ்சம் எது எதிர்பார்த்து கொடுப்போம்? 4 பேர் திடீர்னு வந்துருவாங்க, யாருக்கா கொடுக்க வேண்டி இருக்கு, இந்த மாதிரி வரக்கூடிய கணவர் யாரா கூட்டிட்டு வந்துருவாரு. இதெல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டா திட்டமிடலாம் யாரும் செய்ய மாட்டாங்க, கூட தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் உணவுப் பொருள்களை யாராவது தர்மம் கேட்டு வந்தாங்கன்னா கொடுக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கெல்லாம் ஒண்ணுக்கு போய் என்ன செய்யக்கூடாது, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க அவசியம் கிடையாது. இப்படி செஞ்சா அவனுக்கு எப்படி உங்க அக்கா விட்டு கொடுத்த, எப்படி தங்கச்சி இவனு கேட்க முடியாது. ஏன் இந்த ஹதீஸை காட்டி போயிட வேண்டிய சொல்லிட்டாங்க, போய் அல்லாட்ட கூலி கிடைக்கும், நான் கொடுத்தேன்ல எனக்கும் அல்லாட்ட கூலி உனக்கும் கூலி, போய் சரி அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு என்ன செய்யுது, கணவனுடைய சொத்துக்கள் அப்படி ஒரு உரிமையை கொடுக்கிறது. அதே மாதிரி உம்மு சலமா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க அபூ சலமாவுக்கு மனைவியா இருந்தாங்க. அபூ சலமா மூலமா அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருந்தது. உம்மு சலமா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் அபூ சலமாங்கிற கணவர் இருந்தாரு. அந்த கணவர் மூலமா பிள்ளைகள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் கணவர் இறந்தவன ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அபூ சலமா மேல ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியம். அந்த ஒரு வகையில அவங்களே போய் என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி உம்மு சலமாவை திருமணம் செய்யும் பொழுது உம்மு சலமாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்களுக்கு அந்த முந்தின கணவன் மூலமாக உள்ள பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். அப்ப இவங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, நீங்க செலவுக்கு எனக்கு தந்துடுறீங்க, மொத்தமா கொடுத்துருவாங்கல்ல, அன்றாடம் கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த பொருளாதாரத்தை ஏன் உங்க பிள்ளைகளை, ஏன் பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்தால் எனக்கு கூலி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உம்மு சலமா கேட்கிறாங்க, அந்த பிள்ளைகள் என்னோட இருக்கிறாங்க, நான் தான் அவங்களை சுமந்து பெற்றிருக்கிறேன், என்னதான் இருந்தா நான் தான் உங்களுக்கு தாயி, ஆனா நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க, இதுல இருந்து நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நான் செலவழித்தேனே, ஆனால் அதுக்காக வேண்டி எனக்கு ஏதாவது கிடைக்குமா கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? ஹல்லி மின் அஜ்ரின் ஃபீ பனி அபூ சலமா, அபூ சலமாவுடைய பிள்ளைகள் என்று இருக்கிறாங்களே, அபூ சலமா மூலம் பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்காக வேண்டி உன்ஃபிக அலைஹிம், நான் செலவு செய்தால் எனக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் லக்கி அஜ்ருமா அன்ஃபக்தி அலைஹிம், அவங்களுக்கு நீ என்ன செலவு செஞ்சிருக்கிறாயோ அதுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப கணவரிடமிருந்து உள்ள பொருளாதாரத்தை அந்த கணவருக்கு சம்பந்தம் இல்லாத பிள்ளைகளுக்கு, வேற ஒரு கணவன் மூலமாக பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த தாய் செலவழித்தால் அது கூடுதலா கூலியை தரக்கூடிய ஒரு காரியம், செலவழிக்க செய்யலான்னு விளங்குறது. இப்ப கணவனுடைய வருமானத்துல நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பெண்ணு சம்பந்தப்பட்ட அவங்க சொந்த பந்தங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், செலவு செஞ்சு கொள்ளலாம், அது கூலி கிடைக்கும். இது புகாரில 5054வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பெண்களுக்கு செலவு செய்யறது அவ்வளவு உரிமை கொடுத்திருக்குது. அது இது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னா, பெண்கள்கிட்ட சுயமா வேற காசு இருக்கும். ஏன்னா அவங்க வாரிசு முறையில அவங்களுக்கு சொத்து வந்திருக்கலாம், தாப்பன் இறந்து போயிருப்பாரு, அவங்கள்ட்ட சொத்து வந்திருக்கலாம், அல்லது கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி சேமிப்பு ரூபா கொடுப்பாங்க, அதை சேர்த்து வச்சிருக்கலாம், அல்லது கணவரை மாசத்துக்கு உணவு நிர்ணயிச்சு கொடுத்துருவாரு, மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துருவாரு, 5,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க, ஒரு 5,000 ரூபாய் மிச்சமா கூட வச்சிருப்பாங்க. இப்படி பெண்கள்கிட்ட அவங்களுக்குன்னு என்ன இருக்கு, சில சொத்துக்கள்லாம் இருக்கும். அது மாதிரி நகை நட்டு அதுன்னு அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள சேர்ந்ததுதான். அல்ல கணவனை என்ன செய்வான், சந்தோஷத்துல அடிக்கடி வாங்கி கொடுப்பான். இந்த பொருளாதார உணவு உடை அல்லாம என்ன செய்வான், திடீர்னு ஒரு செயினை வாங்கி போடுவான், ஒரு வளையல வாங்கி போடுவான். இதெல்லாம் போட்டாதுக்கு என்ன அர்த்தம், அவளுக்கு சொந்தமாக்குறேன்னு அர்த்தம். சொல்லி கொடுக்காட்டி அவளுக்கு தான் அர்த்தம். இந்த ஒரு பொதுவா சொத்துக்காக வாங்கி வச்சிருக்கேன், தேவைப்பட்டா எடுத்துக்கிறோம்னு சொன்னா அது ஒரு கணக்கு. அப்படி சொல்லாம கொடுத்தீங்கன்னா அன்பளிப்பை கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, கொடுத்ததுதான், அது மனைவிக்கு சொந்தம். இந்த மாதிரி அவங்களுக்கு சில சொத்துக்கள் இருக்குன்னு வைங்க, அதை நல்ல காரியங்களுக்கு கொடுத்தார்களே ஆனால் அதை புருஷன் கேட்க இயலாது. பர்மிஷன் வாங்காமலே கொடுக்கலாம்.
சொல்லாமே கொடுக்கலாம். வந்திருக்காங்கன்னு வைங்களேன், வலையில கழட்டி போட்டு போனா போகலாம், யாரும் கேட்க முடியாது. மார்க்கத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்கன்னு கேட்கும் பொழுது கழட்டி போட்டு அவங்களுக்கு சொந்தமானதா இருந்தால், அவங்களுக்கு சொந்தமானதா இருக்குமே ஆனால் அவங்க என்ன செய்யலாம், இதை கணவன்கிட்ட பர்மிஷன் கூட கேட்க வேண்டியது இல்லை. கணவனுடையது இல்லை, அவங்களுடையது தானே. பெண்ணுடைய ஆணுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்காம எடுத்துக்கலான்னு உரிமையை கொடுக்குது. பெண்ணுடைய பொருளாதாரமா இருந்து நிறைய பேருக்கு இது வைத்த கலக்குறீங்க. மனைவிமார்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சரியில்லை. அது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பெருநா தொழுகைக்கு வருவாங்க, வரணும் கண்டிப்பா, கட்டாயமா என்ன செய்யணும், பெண்கள்லாம் பெருநா தொழுகைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் திடல்ல கொண்டே வச்சாங்க. அதுல கூட அந்த மாதவிடாய் பெண்கள்லாம் கூட அதுல கலந்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் பள்ளிவாசல்ல வைக்கல. வெளியில இருந்தா அந்த தொழுகை நேரத்தில் ஒதுங்கி கொண்டு மற்ற நேரத்தில் எல்லாரையும் போல அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி கட்டளை இட்டாங்க. அப்போ ஒரு பெருநாள் அன்னைக்கு வரும்பொழுது மக்கள் பயங்கரமான கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை இப்ப மைக்கெல்லாம் இல்லை, அந்த காலத்தில் இல்லை இல்லையா, அந்த கடைசி வரைக்கும் எட்டல. ஆண்கள் அளவுக்கு தான் அந்த உரை கேட்குதே தவிர பெண்கள் பகுதிக்கு என்ன செய்யல, அவங்க பேசின பேச்சு எட்டல. அது அவங்களுக்கு தெரியும், கூட்டத்தை பார்த்து நம்மள விளங்கிக்கிறோம்ல, கூட்டத்தை பார்த்து என்ன செய்யும், இந்த பேச்சு இவ்வளவு தூரத்துக்கு தான் எடுக்கும் என்று நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, ஆகா நம்ம சொன்ன உரை ஆண்கள் அளவுக்கு தானே போயிருக்குது, பெண்கள் பகுதிக்கு உன்னை எட்டலை என்று சொல்லிட்டு உரையை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, வேகமா பெண்கள் பகுதி கிட்ட போறாங்க. அங்க ஒரு உரை நிகழ்த்துறதுக்காக வேண்டி ஒரு பெருநாள் தினத்துல உள்ள அந்த பயானம் அவங்களை கேட்கல, நல்ல செய்திகள் ஆம்பளை எல்லாம் கேட்டாங்க, பெண்கள் கேட்காம இருக்கேன்னு போய் அங்க போய் என்ன செய்யறாங்க, ஒரு உரையை நிகழ்த்துறாங்க, பெருநாளைக்காக வேண்டி இன்னொரு குத்பா நிகழ்த்துறாங்க. அப்ப அந்த உரையை நிகழ்த்தும் போது என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு டாபிக் தர்மம் எடுத்துக்கிட்டாங்க. ஆம்பளைகளுக்கு என்ன டாபிக் சொன்னாங்கன்னு சொல்லப்படல. ஆனா பெண்கள் பகுதியில் போய் என்ன செய்யறாங்க, தர்மம் செய்வதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் நம்ம ஆர்வப்பட்டு என்ன செய்யறாங்க, ஆளுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறேன்னு அங்கேயே கொடுக்குறாங்க. தர்மம் செய்யறாங்க, தனியாவும் தர்மம் செய்யலாம். பைத்துல் மால்ல கொடுத்தா ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்வாங்க, தேவையானவங்களுக்கு கொடுத்துக்கிடுவாங்க. அப்ப பிலால் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு துண்டை ஏந்திக்கிட்டே போறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய கழுத்துல உள்ளது, காதுல உள்ளது எல்லாத்தையும் கழுத்து என்ன செய்யறாங்க, அந்த துண்டுல போடுறாங்க. இது அவங்கள்ட்ட உள்ள நகை நட்டு தான் வச்சிருந்திருக்காங்க. இந்த நகை நட்டை கணவர்கிட்ட கேட்கவும் டைமும் இல்லை. இது பெண்களுக்கு இப்படி உரை நிகழ்த்துவாங்கன்னு முந்தைய திட்டமிட்டதும் கிடையாது. இது தற்செயலா நடக்கிறது. இந்த உரை கேட்காததுனாலதான் என்ன செய்யறது, அங்க கிட்டேயே போறாங்க. முன்னாடியே பர்மிஷன் கேட்டுக்க வாய்ப்பு இல்லை. முன்னாடியே இப்படி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு மசூரா பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல உரை நிகழ்த்துறாங்க. திடீர்னு அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, அவங்களே அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமை நன்மை எதிர்பார்த்து அவங்கள்ட்ட இருந்த பொருள்களை என்ன செய்யறாங்க, என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ அதை எடுத்து போடுறாங்க, உங்களால ஏண்டதை போடுறாங்க. அப்ப இது புகாரில 98, 863, 964, 1431 இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வழங்குறோம், பெண்கள் தங்களுக்கு சொந்தமான பொருளாதாரத்தை தங்களுக்கு சொந்தம்னா புருஷன் இருந்து கூட கிடைச்சிருக்கலாம், அவங்களுக்கு சொந்தம் ஆக்கியிருப்பான், அது அவங்க பொருளாதாரம் தான். அது புருஷன் இருந்து வந்த பொருளாதாரமா இருந்தாலும் சரி, தகப்பன் இருந்து வந்த பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அவங்களே சில சம்பாத்தியத்தில் ஈடுபட்டு வீட்டு வேலைகள் ஏதாவது செஞ்சு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரி, பெண்களுடைய பொருளாதாரத்துக்கு யார் சொந்தக்காரங்க, பெண்கள் தான் சொந்தக்காரங்க. ஆணுடைய பொருளாதாரத்துக்கு ஆண் சொந்தக்காரன் ஆகல. பாருங்க இப்படி சுதந்திரம் பத்தியல, நம்ம பொருளாதாரத்தை தேவைப்பட்டா எடுத்துக்கலாமா, அப்படி எல்லாம் கொடுத்துட்டு பெண்களுக்கு என்ன பண்ணிவிட்டான், பெண்களுடைய பொருளாதாரத்துக்கு பெண்களே சொந்தக்காரங்க. அவங்க நினைச்சா என்ன செய்யலாம், கணவனுக்கு சொல்லாம கூட அனுமதி வாங்காம கூட நல்ல காரியங்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து கொள்ளலாம், இதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை என்று சொல்லியிருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் கூட குர்ஆன்ல 4:32 சொல்லி காட்டுகிறான், லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்மக்தஸபு வலின்னிசாஇ நஸீபுன் மிம்மக்தஸபுன. பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு உரியது, ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு உரியது என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு இந்த பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இஸ்லாத்துல கொடுக்கப்பட்ட அளவுக்கு யாருக்குமே எங்கேயுமே கொடுக்கிறார். வேற வேற சமுதாயங்கள்ல பெண்கள் பேர்ல சொத்தை வச்சுக்கிற கூடாது. வேற வேற சமுதாயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சொத்து யார் பேர்ல இருக்க கூடாது, பொம்பளை பேர்ல சொத்தை இருக்கக்கூடாது. ஒன்னு புருஷனை சார்ந்து இருக்கணும், புருஷன் இல்லாட்டி தாப்பனை சார்ந்து இருக்கணும். இதுதான் பெண்களுடைய தலைவிதி என்று வைத்திருந்தார்கள். இஸ்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணிருச்சு, சொத்து மகருங்கிற பேர்ல சொத்து, நகை நட்டுங்கிற பேர்ல சொத்து, வீடு வாசல் சொத்து சோமலம் அவங்க பேர்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருளாதார சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்து அவங்க வேலைக்கு போக தேவை இல்லாமலே நல்லா இருக்கு. ஆம்பளைக்கு தான் கஷ்டமே தவிர பொம்பளைக்கு என்ன இருக்கு, பொருளாதாரத்துல ரொம்ப தன்னிறை பெற்றவர்களாக நினைத்தால் இருக்க முடியும். ஆண்களும் மார்க்கத்தை பேணி பெண்களும் மார்க்கத்தை பேணினார்களே ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது. இது போக
ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு மனைவிக்கு செலவு செய்யறதா இது வரைக்கும் பார்த்தோம். மனைவிக்கு செலவு செய்யற மாதிரி நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறது எல்லாம் பொண்டாட்டிக்கு நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி செஞ்சிடக்கூடாது. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச அவ்வளவு சொத்துக்களையும் மனைவி பேர்ல எழுதி வச்சுறாங்க. அங்க வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாங்க, மனைவி பேர்ல எழுதி வச்சிடறாங்க. எழுதி வச்சுட்டாங்கன்னா கடைசியில் என்னவாக, ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது வேற மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்க, எல்லாம் விட்டுட்டு அவன் எடுத்துட்டு போயிடுறான். அப்படி நடக்குது. விவாகரத்து ஆகி போயிடுது. வேற மாதிரியான இந்த பொருளாதார புடி பூராத்தையும் அப்படி கொடுத்த உடனே இவன் ஒண்ணும் இல்லாம போச்சா, தேவை கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் என்ன செய்யறான்னு கேட்டா, இவனை செக்யூர் பண்ணி கொள்ளாம, இவனை பாதுகாத்துக் கொள்ளாம அந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏனைய கடமைகளை நீங்க புரிஞ்சுக்கிறல. மனைவிக்கு கொடுக்கிற கடமை இருக்கிற மாதிரி எல்லாமே மனைவிக்கு இல்ல. நம்ம விளங்கணும். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஃபுல்லா யாருக்கு இல்ல, மனைவிக்கு மட்டும் நம்ம சம்பாதிக்கவில்லை. இந்த சம்பாத்தியத்தில் நம்ம தாயை கவனிக்கிற கடமை இருக்கு, மற்ற உறவினர்களை கவனிக்கிற கடமை இருக்குன்னா விளங்க வேண்டும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சேர்த்தே நமக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சுஹபதி, அழகான முறையில் நான் கவனித்துக் கொள்வதற்கு ரொம்ப தகுதி படைத்தவர்கள் யார் என்று ஒருத்தர் கேட்கிறார். நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லயே நான் யாரை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து. அவங்க என்ன செய்யறாங்க, கால உம்முக்க, உன் தாயை கவனிக்க வேண்டும். மனைவியை சொல்லல, யார சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நீ யாரை கவனிக்கணும், மனைவியை கவனிக்கிற கடமை. அதை விட யாரை கவனிக்கிற கடமை, தாயை கவனிக்கிறது கடமை. அப்ப உம்முக்க, உன்னுடைய தாயைத்தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தவர் கேட்கிறாரு, சரி ஃபர்ஸ்ட் தாய், ரெண்டாவது யாரு, சும்மா மன்றாங்க. அடுத்தபடி யாரை கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தாயை கவனிக்கணுங்கிறாங்க ரெண்டாவது தடவை. அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்க்கு விலங்களவில் இருக்கு நம்ம கேட்டதுன்னு சொல்லிட்டு அடுத்தபடி யாருன்னு ரெண்டாவது மூணாவது கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அடுத்ததும் தாய் தாங்கிறாங்க. தாய்க்கு அடுத்துன்னு ஒண்ணு இல்லையா. எதுக்கு அது சொல்றாங்க, தாய்க்கு அடுத்தாப்புல வைக்கக்கூடியது ஒண்ணுமே கிடையாது. 3 தடவை சொல்லிவிட்டு அவர் விட மாட்டேங்கிறாரு. அது சரிங்க, அது பரவாயில்ல, சும்மன், அப்புறம் யாரு சொல்லுங்க, தாய் தான், அது சரிதான், அடுத்து யாரு, 4வது தடவை கேட்கும்போது சொல்றாங்க, அபூக்க, உன்னுடைய தகப்பனாரை நீ கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு ஆண் மகனுக்கு வந்து என்ன இருக்கு, கல்யாணம் ஆன உடனே அப்படியே எல்லா தாய் தான் மறந்துடுறான். பாத்துக்கிட்டு இருக்கிறோம், தாய் வந்து சந்தில விட்டு வந்துடுறான். அவன் தன்னுடைய சுயநலனை மட்டும் என்ன செய்ய, பெண்கள் அப்படி திட்டம் போடுறாங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க, நம்ம தனி கொடுத்துமா போயிடலாம், எப்படியாவது 3 மாசம் 6 மாசம் கஷ்டப்பட்டு சமாளிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இந்த தனி கொடுத்தனம்ங்கிற நோய் வந்துடும். நம்ம தனியா கொண்டு வச்சிருங்க, வேற வீடு பிடிங்க, எனக்கு இங்க இருக்க முடியல, குடும்பப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க நினைச்சா சொல்லி தனியா வர்றது அந்த பெண்கள் விரும்புகிறார்கள். ஆம்பளை என்ன பண்றான், இது வந்து பாவம் விளங்க மாட்டேங்குது. நம்ம புருஷனை பாவியாக்குறோம், அவனை நரகவாசி ஆக்குறோம், தாயை கவனிக்காத ஒரு குற்றவாளியா போய் அவன் மறுமையில நிற்பான். பொண்டாட்டியை கவனிச்சாங்கிற வகையில் என்ன கரெக்டா நடந்திருப்பானே தவிர, தாயை கவனிக்கிற கடமையிலிருந்து நம்மனால நானாவது காரணம் வந்து அந்த சுமையை பெண்கள் தானே சுமக்கணும். ஆம்பளை தாயை விட்டுட்டு வர்றாருன்னு அவனுக்கு குற்றம் இருக்கிற மாதிரி அதை தூண்டுறது யாரு, அது அந்த நிலைக்கு தள்ளினது யாரு, பெண்ணு தானே. பெண்கள் என்ன பண்ணணும், நம்ம கணவர் வந்து தாயை கவனிக்கிற கடமைப்பட்டிருக்கிறாரு, தகப்பனார கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறாரு, அதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டக்கூடாது, அதை ஊக்குவிக்கணும். இன்னும் சொல்ல போனா தாய் தந்தை இருக்கிறது தான் குடும்பத்துல வந்து டென்ஷன் எல்லாம் குறைக்க நல்லா விளங்கிக்கிறங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தனியா போயிட்டா நல்லா இருக்கலாம்னு சொல்லி, அது புருஷனுடைய கடமை, மார்க்கத்திலையும் தவறிடுறாங்க. உலகத்திலே நன்மையை தருமா, தராது. ஒரு குழந்தைய வச்சுக்கிறது கூட உங்களுக்கு முடியுமா, நீங்க மட்டும் இருக்கிறீங்க, ஒரு ஜோடியா போய் பிரிஞ்சு போயிட்டீங்க, ஒரு புள்ள பிறந்துருச்சு, அது உங்களுக்கு மேய்க்கவாது முடியுமா, முடியாது. அதுக்கு என்ன வேணும், அது நீ உங்களுக்கு சந்தோஷமா கூட இருக்க கூடாது. இந்த குழந்தை அது ஒரு குழந்தையோட தனியா போயிட்டாங்கன்னு சொன்னா அது பண்ற சேட்டையில உங்க சந்தோஷமா கூட இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அது மாதிரி ஒரு தாய் தந்தை இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளை பராமரிச்சுக்கிடுவாங்க, கவனிச்சுக்கிடுவாங்க, பல விஷயங்கள் பக்கபலமா இருப்பாங்க, துணையா இருப்பாங்க. கணவன் வேலைக்கு போயிருவான், மனைவி மட்டும் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அதுவே பலவிதமான ஒரு தனிமை இருக்குல்ல, தனிமைங்கிறது பலவிதமான மன அழுத்தத்தை உண்டாக்கும். அதெல்லாம் மாத்தி ஒரு பக்கபலமா இருக்கிறது. இதெல்லாம் எதுல இருக்கிறது, நம்ம கணவனுடைய தாய் தந்தையர் இருந்தா தான் உலகத்திலேயும் நல்லா இருக்கலாம், மறுமையிலையும் கணவனுடைய தாய் தந்தையர்லாம் கவனிச்சதுனால கணவரும் நல்ல நிலையில் இருப்பாரு, நம்மளும் நல்ல நிலையில் இருப்போம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடமைக்கு பெண்கள் குறுக்க நிக்க கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வபுதா பிமன் தஊல், நீ யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறாயோ அவர்களை கொண்டு உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய ஆரம்பின்னு சொல்லும் பொழுது ஒரு பட்டியலே போடுறாங்க. என்ன, உம்மக்க, முதல்ல உங்க அம்மாவை கவனி, ஓ அபாக்க, உன்னுடைய தகப்பன கவனி, ஓ உக்தக, உன்னுடைய சகோதரி கவனிக்கிறது பெரிய டேஞ்சர். தாய் தந்தையை கவனிச்சா கூட பெண்கள் விட்டுருவாங்க,
ஒரு ஆம்பளை வந்து அவனுடைய அக்கா தங்கச்சி கொடுத்தான்னா வில்லி யாரு குடும்பத்திலேயே? ஒரு பெண்ணுக்கு வில்லி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புருஷனுடைய அக்கா தங்கச்சி தான் வில்லி. வழங்குதா? அது ஆனா நெருக்கமா இருக்க வேண்டிய எப்படி உள்டா வழங்குறாங்கன்னு பாருங்க. நம்ம கணவனின் சகோதரினா நெருக்கமா இருக்கணும். உனக்கு ஒண்ணா நான் நிப்பேன், எனக்கு ஒண்ணா நீ நிக்கணும். அப்படி ஒரு சந்தோம் நமக்குள்ள ஏற்பட்டு போச்சுன்னு விளங்காம இந்த கணவன் வந்து அக்கா தங்கச்சி கொடுக்கறது மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? உன்னுடைய ஃபர்ஸ்ட் உன்னுடைய தாயை கவனி, அப்புறம் தகப்பனை கவனி, உக்தக உன்னுடைய சகோதரியை கவனி, அகாக்க உன்னுடைய சகோதரனை கவனி, சும்மா அதுனாக்க அடுத்தடுத்து நெருக்கமானவர்களை கவனி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் மீது மனைவியை கவனிக்கிறத மட்டும் சுமத்தவில்லை, தாயை கவனிப்பதை நம்ம சொல்லணும். நல்ல பெண்மணி யாரு? ஏங்க நீங்க கொடுக்கல அம்மாக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்களா? அம்மாக்கெல்லாம் கொடுத்தாச்சா? தங்கச்சிக்கெல்லாம் கொடுத்தீங்களா? ஏதாவது கேட்கணும். நல்ல பெண்மணி யாரு? அப்பதான் கணவன் வந்து அல்லாட்ட பாவி ஆக மாட்டான். அப்ப அவனு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருப்பான். மனைவி நல்ல மனைவி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு மன ரீதியா அவனுக்கு திருப்தி ஏற்படும். இதை நம்ம கவனிக்க வேண்டும். அல்லாஹ் திருமலை குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு ஒரு வசனம் இருக்கும்ல, பல இடங்கள்ல குர்ஆன்ல இருக்குது. அதுல எல்லாத்துலயும் இரண்டாவது என்ன சொல்லுவான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரை நல்லபடியா கவனிங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டளை என்ன இருக்கு குர்ஆன்ல? பல இடங்கள்ல இந்த வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையரை அழகான முறையில் நினைஞ்சிக்கிறங்க, கவனிச்சுக்கிறங்க. சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலகில வந்து அழகான முறையில உன் தாய் தந்தையரோட தோழமையா இருந்துக்க, நட்பா இருந்துக்க, உறவா இருந்துக்க என்றெல்லாம் வந்து கட்டளை இருக்கிறது. இது 4:36, 2:215 இன்னும் நிறைய வசனங்கள்ல பெற்றோரை கவனிப்பதை பற்றி மார்க்கம் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறது. அப்ப அதனால பெண்கள் என்ன செய்யணும்? கணவன்மார் உங்களுக்கு அந்த கடமை இருக்கு, ஆம்பளைகளுக்கு கடமை இருக்குது. பெண்களும் இதை தூண்ட வேண்டும், கெடுக்க கூடாது. கணவன் வந்து தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து செய்ய வேண்டிய உற்றார் உறவினருக்கு செய்யற கடமைகளை எடுத்தாங்கன்னு சொன்னா அதோட நாசமா போயிடும். குடும்ப வாழ்க்கை நெஞ்சு சீரழிஞ்சு போயிடும். அது இஸ்லாமிய குடும்பமா இருக்காது. நீ மாதிரி தாய் இருந்தாலும் விட்டு தனி கொடுத்தனம் கூட வந்துட்டு போ, அவங்களை கவனிக்கணும். அதுதான் உனக்கு நன்மை இருக்குன்னா பேசி வச்சுக்கிட்டு வரலாம். ஆனால் தாய் தந்தையர் அவங்களுடைய தேவைக்கு நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார்களே, ஆனால் நம்மளும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா நம்மளை கஷ்டப்பட்டு இந்த வளர்த்திருக்கிறாங்க. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஹமலத்துல் உம்முஹு வஹனன் அலா வஹனின், அவனுடைய கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை சுமந்து கொண்டு ஒரு தாய் என்ன செய்யறா? தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கிறாள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சீனு கூட சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதையும் ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.